எடுக்க சொல்றேன்னா, அவன் வந்து பயங்கரமான பேட்ஸ்மேனா அப்படிலாம் இல்ல. அவன் வந்து ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்னு ஜடேஜாவை இந்த மாதிரி உட்கார வைப்பீங்களா? இல்ல இல்ல. அது போய் ஜடேஜாவோட ரோல் என்ன? 4 ஓவர் போடுவான், விக்கெட் எடுப்பானோ இல்லையோ, ஒரு 28 மெயின்டைன் பண்ணுவான், 4 ஓவர் தள்ளிடுவான், எப்படியாச்சும் தள்ளிடுவான். மெயின்டைன் பண்ணுவான், கடகடன் போட்டு மெயின்டைன் பண்ணுவான். அடுத்த போலர் 60 செகண்டுக்குள்ள உங்களுக்கு போலர் சேஞ்ச்னாலே வந்து ஆமா மனுஷன் வந்து டப்பு 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 டப்புன்னு போட்டு போயிருவான் 6 பாலையும். போயிட்டே வரும். அந்த மாதிரி ஆமா. ஒரு 6th bowling ஆப்ஷனா யூஸ் பண்ணலாம். தெரியல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட்ல ஏதோ இஷ்யூ ஆயிருக்கு, பயங்கரமான இஷ்யூ ஆயிருக்கு. அவனுங்க சரியா பண்றது இல்ல. பிளேயர்ஸ் தப்பு சொல்லி எனக்கு தெரிஞ்சு, நிறைய பிளேயர்ஸ் தப்பு சொல்லி எனக்கு தெரிஞ்சு. ஆமா, எனக்கு ஏதோ ஒரு பிளேயர்ஸ் சொல்றேன். உண்மையிலே இந்த 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 எடுத்த இந்த 12 பேருமே they are capable. அவங்களுக்கு சரியா கன்வே அவனுக்கு வந்து சரியா பாத்தீங்களா? ஆமா ஆமா, பயங்கரமான கேப்பபிள் தான். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து ப்ராப்பரா ஒரு கைட் பண்ணணும், கைட் பண்றதுக்கான ஆள் இல்ல. அந்த மாதிரி தான். தெரியல மேபி நெக்ஸ்ட் தோனி தான் கைட் பண்ணிருப்பான். தோனி என்ன கைட் பண்ணிருப்பான்? நதிங். he won't do anything. கேப்டனா இருந்தா இல்லண்ணா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. let's be optimistic. nothing will happen. அவர் வந்தாருமே, இப்ப அடுத்த மேட்ச் வந்தாலுமே, இப்ப சஞ்சய் எப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கானோ அந்த மாதிரி பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. அவ்வளவுதான். as simple as that. he won't give anything.